என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். என்னதான் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு பல வழிகளில் நம்ம போராடிட்டு இருந்தாலும் மக்களின் மனங்களை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு கூட்டம் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது மக்களை. 1967 மிகப்பெரிய மக்களை மடைமாற்றம் செய்த இயக்கம் அப்படின்னா திமுக. அந்த இயக்கம் மக்களை மடைமாற்றம் செய்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் அண்ணா. அதில் விழுந்து போனது தமிழ்நாட்டின் மிக பெரும் சமூகமான வன்னியர் சமூகம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வன்னியர் சமூகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தான் திமுக ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் திமுகவிற்கு ஒரு வலிமை மிக்க வாக்கு வங்கி அப்படின்னா அது வன்னியர்கள் தான். அதன் பிறகு பிற சமூக மக்கள் இருந்தாலும் கூட வன்னியர்களின் வாக்கு வங்கி திமுகவை விட்டு வெளியேறினால் திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வரவே முடியாது. நான் வேணா இதை அடிச்சு சொல்ல முடியும். வன்னியர்கள் அந்த அளவிற்கு விழிப்புணர்வு பெற்று வெளியேறிவிட்டால் திமுக ஒருபோதும் அதிகாரத்துக்கு வர முடியாது. திமுகவில் இருக்கின்ற பிற சமூகத்து மக்கள் எவ்வளவு கத்தனாலும் வன்னியர்கள் மீது எவ்வளவு கோபத்தில் வைத்தாலும் கூட திமுக ஆட்சிக்கு மட்டும் வர முடியாது. வன்னியர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார். அதற்காக தான் திமுக துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சிவசங்கர், இன்னும் சிலர் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் அப்படியே ஒப்புக்கு சப்பா வச்சுட்டு இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் முழு உரிமை கிடையாது, ஒப்புக்கு சப்பா வச்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த கட்சியில் டிஆர் பாலுக்கு இருக்கிற வலிமை துரைமுருகனுக்கு இருக்காடா அப்படின்னா இல்லை. துரைமுருகன் திமுகவில் ஒரு சப்பானி தானே தவிர வேற ஒரு யூஸும் கிடையாது, யூஸ்லெஸ். சும்மா பேரளவில் முதன்மை செயலாளருடைய இடத்துல துரைமுருகனை வச்சுக்கிட்டு அந்த சமூகத்து மக்களின் வாக்கை வாங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு ஆயுதமாக தான் திமுக பயன்படுத்துவதை தவிர பெரும்பான்மை சமூகத்தின் வாக்குகளை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இவர்களுக்கெல்லாம் அங்கு ஒரு பொறுப்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றமே தவிர உண்மையான பொறுப்புகள் என்பது ஒன்றும் பெரிதாக இல்லை. ஏன்னா 2 விழுக்காடு உள்ள சமூகத்திற்கு 3 அமைச்சர், 3 விழுக்காடு உள்ள சமூகத்திற்கு 5 அமைச்சர், 20 விழுக்காடு உள்ள சமூகத்திற்கு 3 அமைச்சர், அதையும் ஏற்றுக்கொண்டு கும்பிடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியில யோசிச்சு பாருங்க. ஏன் இப்பொழுது நாம் இதையெல்லாம் பேச வேண்டி இருக்குதுன்னா 1949 தொடங்கப்பட்ட திமுக 1967 ஆட்சி பிடிப்பதற்கு இந்த சமூகம் தேவைப்பட்டது திமுகவுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதே வேலையை அதே மடைமாற்றத்தை அதே மூளை செலவையை அதே வன்னியர் சமூகத்தை இன்னொரு கட்சி செய்து கொண்டிருக்கிறது, நாம் தமிழர் கட்சி. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம்னா இந்த சமூகத்து மக்களின் வாழ்வியல் உரிமை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் 40 வருஷமா போராடுறாரு. ஆனா அந்த தலைவரின் போராட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த மக்களை விடல. யார் விடல? இந்தாண்ட திமுக விடல, அந்தாண்ட அதிமுக விடல. இந்த 2 பேரும் சேர்ந்து திமுகவில் இருக்கிற வன்னியர்களும் மருத்துவர் ஐயாவை திட்டணும், அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களும் மருத்துவர் ஐயாவை திட்டணும். இந்த 2 பேரையும் யார் திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கட்சியில முதன்மை பொறுப்பு. அந்த அளவிற்கு திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்கிற வன்னியர்களை மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக மாற்றி வைத்துக் கொண்டு இந்த 2 இயக்கமும் மருத்துவர் ஐயா வன்னியர்களுக்கு நடத்துகின்ற போராட்டத்தை வன்னியர்களுக்கு எதிராக நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த மக்கள் மத்தியிலேயே உருவாக்குகின்ற அளவிற்கு அந்தாண்ட திமுக அந்தாண்ட அதிமுக 2 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. ஆனா அதையும் இந்த மக்கள் நம்புறாங்க. அப்போ இந்த மக்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. திமுக வன்னியர்களுக்கு எதிராக ராமதாஸ் இருக்கிறாரு, அதிமுக வன்னியர்களுக்கு எதிராக ராமதாஸ் செயல்படுறாரு. அதையும் பாருங்க. திமுகவில் கூட்டணி வச்சா அதிமுக சொல்லுவாங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுக சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா வன்னியர்களை கொண்டு போய் அடகு வச்சு 5 சீட்டு 10 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு 4 சீட்டு 3 சீட்டுக்கு வன்னியர் சமுதாயத்தை கொண்டு போய் டாக்டர் ராமதாஸ் அடகு வச்சு இந்த சீட்டை பெற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்திலேயே ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது, ஜால்ரா கோஷ்டி, இந்த சிங்சாங் கோஷ்டி. அந்த சிங்சாங் கோஷ்டி எல்லாம் வச்சு பேச வைக்கிறது திமுக ஒரு பக்கம். அந்த வேலையை பெரும்பாலும் செய்கிறது திமுக தான். அந்த சிங்சாங் கோஷ்டி எல்லாம் அந்த திமுக கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த குடுகுடுப்பை காரங்கையிலெல்லாம் 10 ரூபாய் கொடுத்துட்டுனா 10 ஊருக்கு கேட்குற மாதிரி குடுகுடுப்பை அடிப்பான். அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் திமுக பிடிச்சி வச்சுட்டு இருக்குது.
இப்போ தேர்தல் வரும்பொழுதெல்லாம் அந்த குடுகுடுப்பைக்காரன் அந்த சிங்சாங் கூட்டமெல்லாம் அப்பப்போ வந்து பேசிட்டு இருக்குதுங்கல்ல இந்த சமூக வலைதளங்களில், இந்த கூட்டங்களை தான் சொல்கிறேன் நான். பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கின்ற பல பிரச்சனைகளை மருத்துவர் ஐயா தான் வந்துட்டு மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் மக்கள் அதிகாரத்தின் மூலமாக பெறப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பெறப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் மூலமாக மாநிலத்திலேயும் மத்தியிலேயும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியாவது இந்த மாநிலத்தில் எல்லாருக்குமான சமூக நீதியை நிலைநாட்டிடலாம் அப்படின்னு அவர் போராடுறார். ஆனா அவரையே வந்துட்டு இந்த மக்களுக்கு எதிராக இருப்பது போல திசை மாற்றி கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு இயக்கமும். இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறைஞ்சது 55 ஆண்டு காலமாக இதுதான் நடக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி இந்த 35 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்ப்பதற்கு வேறு ஆயுதங்களே இல்லை இவங்க கிட்ட. ஒரே ஒரு ஆயுதம் சாதி. அந்த சாதியை வைத்து மட்டுமே அவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு கட்சியும். இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உள்ள நுழைஞ்சு மீண்டும் அதே வேலையே, அதே மூளைச்சலவையை 1967 என்ன மூளைச்சலவை செய்து அண்ணா அவர்கள் அரியணைக்கு வந்தாரோ அதே வேலையை இப்போ சீமான் கையில் எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உண்மையாக மண்ணுக்கும் மக்களுக்காகவும் போராடுற தலைவன் அப்படி யாருன்னு பார்த்தா சீமானை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சீமானுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டம் உருட்டிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மையா அப்படின்னா இதை விட ஒரு மூடம், இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது. சீமான் நாளைக்கு ஆட்சிக்கே வரட்டங்க, அன்னைக்கும் நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா சீமான் வந்துட்டு இன்றைக்கு பச்சை அயோக்கியத்தனமான சாதி அரசியலை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். இதே வேலையைத்தான் அண்ணா செய்தார், இதே வேலையைத்தான் எம்ஜிஆர் செய்தார், இதே வேலையைத்தான் கருணாநிதி செய்தார், இதே வேலையைத்தான் ஜெயலலிதா செஞ்சாங்க, இதே வேலையைத்தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் செய்து இருக்கிறார், அதே வேலையைத்தான் இன்றைக்கு சீமான் செய்கிறார். ஆனா அவங்களுக்கு பேரு நடுநிலை நக்கிகள். இதை பாட்டாளி மக்கள் கட்சி செய்தா சாதி அரசியல். சீமான் கட்சியிலிருந்து பல தலைவர்கள் வெளியேறி போனாங்களே, எதனால வெளியேறி போனாங்க? சீமான் வந்துட்டு பச்சை சாதி அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறி போனாங்க. ஆனா ரவீந்திரன் துரைசாமி நாடார் வந்துட்டு சீமானுக்காக அற்புதமா சிங்சாங் போடுறாரு. சீமானை எப்படியாவது தமிழ்நாட்டில் பாமகவிற்கு எதிராக திருப்பணம்ங்கிறத முதன்மை பங்காற்றுகிறவர் ரவீந்திரன் துரைசாமி. பாமகவிற்கு எதிராக சீமானுடைய கொம்பை சீவி விடுவது ரவீந்திரன் துரைசாமி. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு நபர் தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்டதற்கு காரணம் மருத்துவர் ஐயா. இதை வந்துட்டு சண்முகம் பொய்யா சித்தரிக்கிறான் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி கிட்டே போய் கேளுங்க, ரவீந்திரன் துரைசாமியே சொல்லுவார். ராமதாஸ் என்ற ஒரு நபர் இல்லாமல் இருந்திருந்தார் ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு நபர் இங்கு இருந்திருக்க மாட்டார். ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு நபரு இன்றைக்கு இந்த ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு சொம்படிக்கிற இந்த நபரு தமிழ்நாட்டில் தென்பட்டு இருக்க மாட்டார். இருந்திருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல வழக்குரைஞராக பணி செய்து கொண்டு இருந்திருப்பார், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா இன்றைக்கு மூத்த ஊடகவியலாளர், மூத்த அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு இன்னும் பல புனைகள் இருக்குது. இந்த புனைகள் எல்லாம் வர காரணம் மருத்துவர் ஐயா என்ற மிகப்பெரிய ஆளுமை. எல்லாமே சுய லாபத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த சுய லாபம் அங்க கிடைக்காத போனதுனால உடனே ஏற்றி விட்ட ஏணியே இன்னைக்கு எட்டி வதிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சீமானை கொம்பு சீவி விட்டு கொண்டிருப்பவர் ரவீந்திரன் துரைசாமி தான். ரவீந்திரன் துரைசாமி தன்னுடைய சாதிக்காக, தன்னுடைய சாதி தலைவருக்காக இவ்வளவு அற்புதமாக சேனல்களில் உட்கார்ந்துக்கிட்டு சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்காக. ஆனால் இதை இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ளல. அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி செய்வது பச்சையாக சாதி அரசியல். சீமானை நான் குறைத்தே மதிப்பிடல, சீமானுடைய ஆளுமையை நான் குறைத்தே மதிப்பிடல. சீமான் வெல்லட்டும், நேர்மையாக வெல்லட்டும், மக்கள் மனங்களை வென்று மக்கள் மன்றத்தில் நிக்கட்டும். நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், எதிர்க்கல. ஆனால் நீங்கள் செய்கின்ற சாதி அரசியலை எப்படி மறுக்க முடியும்? பாமக செய்தால் சாதி அரசியல், பாமக சாதி கட்சி. நீ என்ன நீதி கட்சியா? நீ என்ன சமூக நீதி கட்சியா? உன்னுடைய கட்சியை விட ஒரு சாதி அரசியல் செய்கின்ற கட்சி தமிழ்நாட்டிலேயே இல்லையே. சீமான் செய்து கொண்டிருக்கின்ற அரசியலில் இன்னும் ஒரு கேவலமான அரசியல் இருக்கிறது. அதற்கு இன்னொரு காணொளி தனியாக போடுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே பட்டியல் சமூகத்துக்கென்று இடஒதுக்கீடு இருக்கிறது. இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அவர்களுக்கென்று தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த தொகுதிகளில் அவர்களை புல் பண்ணாலே போதும். ஆனால் தமிழ்நாட்டில் பொது தொகுதிகளில் கொண்டு வந்து பட்டியல் சமூகத்தை நிறுத்துறீங்க. ஆனால் சீமானுக்கு சிங்சாங் அடிக்கிறவங்க அதை வரவேற்கலாம். ஆனால் அது நீதியா? அது நியாயமா? சமூக நீதிக்கு சரியாது? சமூக நீதிக்கு உகந்ததா? அவர்களுக்கு பொது தொகுதி என்றால் தனி தொகுதியை ரத்து பண்ணுங்க. தனி தொகுதி இருக்கும் பொழுது பொது தொகுதி அவர்களுக்கு எதற்கு? பொது தொகுதியில் நிற்பதற்கு தகுதியுடைய வேட்பாளர்கள் யாருமே இல்லையா? 7 பாராளுமன்ற தொகுதிகள், 7 பாராளுமன்ற தொகுதிகள் என்பது அவ்வளவு எளிதல்ல. சட்டமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் 42 சட்டமன்றம். இவ்வளவு தொகுதிகள் தனி தொகுதிகள் இருக்கும் பொழுது தனி தொகுதிகளில் நிற்க வேண்டியவரை கொண்டு வந்து பொது தொகுதிகளில் நீங்கள் போடுகிறீர்கள் என்றால் அது எதை குறிக்கிறது? நான் அளவுக்கு மீறி பட்டியல் இனத்து மக்களை நேசிக்கிறேன், அந்த மக்களை நான் கைதூக்கி விடுகிறேன் என்று சொல்லி மற்றவர்களை கொண்டு போய் நீ கீழே போட்டு மிதிக்கிற. இந்த பட்டியல் சமூகத்து மக்களின் வாக்கை பறிப்பதற்கும் மற்ற சமூகத்து மக்களை கீழே போட்டு மிதிக்கிற. இதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அதற்கு காரணம் உனக்கு சிங்சாங் போடுறதுனாலதான். உன்னிடமிருந்து வெளியே வந்தவர்களில் பல பேருக்கு அந்த முரண் உண்டு. அதனாலதான் அவங்க உங்ககிட்ட வெளியேறி போனாங்க. இந்த பதிவின் கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, வன்னிய சமூகத்து மக்கள் சற்று விழிப்பாக இருங்கள். சீமான் என்ற ஒரு கேடுகட்ட சாதி அரசியல்வாதியிடம் விழுந்து விடாதீர்கள். ஏற்கனவே வன்னியர்கள் திமுகவில் விழுந்த காரணத்தாலதான் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோம். இந்த 40 ஆண்டு கால போராட்டம் நடத்தியும் கூட இன்னும் உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற முடியல. உன் பிள்ளைங்க இன்னைக்கு வீதியில நிக்குது. இன்றைக்கு நீயும் போய் ஒரு பள்ளத்துல விழுந்துட்டுனா நாளைக்கு உன்னுடைய அடுத்த தலைமுறையை கைதூக்கி விடுவதற்கு இங்க நாதி இருக்காது. சீமான் அவருக்கான இடத்தை உறுதி செய்து கொள்வதற்குத்தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி எல்லளவு சிந்தனை கிடையாது அவருக்கு. அப்படி இருந்திருந்தால் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட பொழுது பகிரங்கமாக களத்தில் முதன்மை மனிதனாக இறங்கி இருக்கணும். ஏன் இறங்கல? வன்னியர்களுக்காக குரல் கொடுத்தால் அவர் மீது சாதி முத்திரை வந்துவிடும். 10.5 விழுக்காட்டிற்கு எதிராக இருக்கின்ற எல்லா சமூகமும் சீமானுக்கு எதிராக வந்துருவாங்க. ஏன்னா ஓட்டு முக்கியம், ஓட்டை சார்ந்த நோட்டு முக்கியம். அதை வைத்துதான் இந்த சீமான் என்ற இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. வன்னிய இளைஞர்களே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஈஸியாக அமர்ந்த இடத்திலேயே சோசியல் மீடியாவில் மூளையை செலவு செய்து விடுவார்கள். ஆனால் இதே போன்ற மூளை செலவையில் தான் 1967 அண்ணாவிடம் விழுந்து போனார்கள் வன்னியர்கள். இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியல. உரிமையற்று நிக்கிறோம், கத்திக்கிட்டு கிடக்கிறோம். உன்னை சாதி வரி என்றான், மரவெற்றிங்கிறான், குடிசை கொளுத்திங்கிறான், இன்னும் எத்தனையோ புனைப்பெயர்களை வைத்து உங்களை இழிவு செய்யறான். ஆனா உனக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட இல்லை. ஆனா அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டா நீ போய் கடைசியில உன் பிள்ளைங்களை நடுவீதியில விட்டுடாதீங்க. உன்னுடைய பிள்ளைகளுக்காக யார் கத்தி கொண்டிருக்கிறார்களோ களத்தில், உன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விகிதாச்சார அடிப்படையின் உரிமைக்காக ஒரு தலைவன் 40 ஆண்டு காலமாக ஏன் கத்துகிறார், ஏன் குரல் எழுப்புகிறார், ஏன் ஓயாமல் போராடுகிறார் இந்த அநீதி அரசை எதிர்த்து என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். வாக்கு என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல, அவ்வளவு எளிமையானது அல்ல. உங்கள் வாக்கு என்பது இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுதுகின்ற சக்தி என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.